வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நைட்டு சபரி வந்து பார்த்தீங்கன்னா வாண்டடாக வந்து செம்ம பல்பு வந்து வாங்கியிருக்காரு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கண்டஸ்டன்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விளையாடுறதுல பிக் பாஸும் சேர்ந்து விளையாடுறாரு அப்படின்றது இது மூலமாக நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஃபெசட் ஏரியாவில் 3 பேர் ஆதிரை, எஃப்ஜே, அதுக்கப்புறம் கனியா உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இவர் சபரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி பாத்ரூம் போகிறப்ப இவங்க பேசிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு வந்து நின்று சும்மா பேசலை, ஏன்னா மைக் அவர் போடல, அதனால் பேசாமல் சும்மா அப்படின்னு நின்றுட்டு இருந்தாரு. உடனே வந்து கனியக்கா வந்து மைக்க போடுன்னு சொன்னோடனே சைகிள் நான் வந்து மைக்க போட்டு வரேன் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பேசலை. இந்த சமயத்தில் வந்து கனியக்கா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீ இப்போ மட்டும் பிக் பாஸ் வந்து உன்னை மைக்க போடுங்கன்னு சொல்லிட்டோம், உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா தலைன்னு வந்ததுக்கப்புறம் அவங்க நிறைய விஷயங்கள் வந்து லைக் ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பனிஷ்மெண்ட்லாம் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அதை வந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ மட்டும் பிக் பாஸ் வந்து சபரி உங்கள் மைக்க மாட்டுங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா நீ தோப்பு கண்ணை போடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சபரி வந்து அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நைட் ஆயிடுச்சு, யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கை கட்டி எப்படி நிற்கிறாரு. அவங்க கனியக்கா சொன்ன அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து லைக் சபரி உங்கள் மைக்க மாட்டுங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு வருது. ஸோ பிக் பாஸ் டீம் வந்து கரெக்டாக அந்த பட்டனை புட்டுக்கு நம்பிட்டு இருக்கிறாங்க. இந்த பர்டிகுலர் டைலாக் சொன்னோடனே கனியக்கா. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் நடந்தோடனே பிக் பாஸ் கிட்ட அட பாவிகளா அப்படின்ற மாதிரி சபரியோட ரியாக்ஷன் இருந்தது. உடனே வந்து சொல்லிட்டார்ல போடு தோப்புக்கண்ணா அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து லைக் சபரி வந்து 15 தோப்புக்கண்ணை வந்து போட்டு வைக்கிறாங்க. ஸோ அவர் தோப்புக்கண்ணை போட்டு அப்பயும் வந்து நான் போய் மைக்கை போட்டு வரேன்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னு ஓடுறாரு. ஸோ பிக் பாஸ் டீம் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்றது தெரியும். அதுக்கப்புறம் சபரி வந்து பார்த்தீங்கன்னா தெனாவட்ட அப்படியே நின்னார். இப்போ போய் சொல்லுவாங்களா யாராவது அப்படின்ற மாதிரி நிற்கிறாரு. ஏன்னா அவருக்கு பேசலன்னு ஒரு கான்ஃபிடென்ட், சைக்கிளை மட்டும் தான் பேசினார் அப்படின்ற ஒரு இதனால அவர் தைரியமாக நின்னார். பட் கனியக்கா சொன்னது உடனே பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவரே ஷாக் ஆகிட்டாருன்னு சொல்லலாம். எஸ், கனியக்காவும் அதான் சொன்னாங்க, சைக்கிளை பேசக்கூடாது, அதுவும் வந்து ரூல் பிரேக்கிங் தான், அதனால் நீ வந்து போட்டு தாங்கணுன்ற மாதிரி தோப்புக்கணை போட வச்சு உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து லைவாக பார்க்குறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபன்னாக இருந்தது. லைக் எல்லாருமே வந்து சிரித்து கலாய்ச்சிட்டு பிக் பாஸும் வந்து பார்த்திங்கன்னா டைமிங்கில் அடிச்சது வந்து பார்த்திங்கன்னா என்டர்டைனிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.